வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க அவலா காத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன, அது என்ன எப்படிப்பட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுது? ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக வந்து மக்கள் வந்து நெஞ்சு வலி அப்படின்னா இருதய டாக்டர் பார்க்கணும் அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு இருக்குது. ஒரு ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட் போய் பார்ப்பாங்க. பட் கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்னா யார், அவங்கள எப்போ பார்க்கணும், ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் தான் மக்கள் மத்தியில் கிடையாது. இன்ஃபேக்ட் டாக்டர்ஸ்க்கே சில பேருக்கு கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்னா யாருன்றது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டுடியோலேயே வந்துட்டு இப்போ இந்த லைட் எரியுது அப்படின்னா அதுக்கு மின்சாரம் தேவை, எலக்ட்ரிசிட்டி. அது ப்ராப்பர் கனெக்ஷன்ஸில் வரணும். அது ஒரே கனெக்ஷனில் கரெக்டாக அந்த எலக்ட்ரிசிட்டி வந்ததுனா தான் அந்த லைட் எரியும். ஸோ இதே மாதிரி இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. அதில் வலதுபுறத்தில் இருக்க மேலே உள்ள அறையில் எஸ்ஐ நோடுன்னு ஒரு ஜெனரேட்டர் இருக்குது. அந்த ஜெனரேட்டர்லேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் கீழே ஏவி நோடு வழியாக வரும். அடுத்து பண்டில் ஆஃபீஸ், பர்கின்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்ட்டு இதயத்தில் உள்ள எல்லா பகுதிக்கும் அந்த மின்சாரம் போகுது. இது கரெக்டான வழியில் இது போச்சுன்னா, நான் சொன்ன இந்த பாத்தில் கரெக்டாக போச்சுன்னா இதயம் ப்ராப்பராக சுருங்கி விரியும். சப்போஸ் இந்த கனெக்ஷன் பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷன் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் இதயம் படப்படன்னு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை இந்த கனெக்ஷன் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதயம் கம்மியாக துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதய துடிப்பு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு 60லேருந்து 100 தடவை துடிக்கணும். இப்போ கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா 60 கீழே துடிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் இருந்தால் 100க்கு மேலே துடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ வீட்டில் எப்படி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு பார்க்குறோம், அதே மாதிரி ஹார்ட்டில் துடிப்பு கோளாறுகள் இருந்துச்சுன்னா ஒரு கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்டை பார்க்கணும். அதாவது இதய துடிப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. அண்ட் டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதாவது ஒரு எமோஷன்னால இப்போ திடீர்னு ஒருத்தங்களை பார்க்குறோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதால நமக்கு அந்த மாதிரி துடிக்கிறது அப்படி சொல்கிறீங்களா? படபடப்பு நார்மலாகவே எல்லாரும் நம்ம பார்ப்போம். இன்ஃபேக்ட் இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்கல எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ அது நார்மலாக இருக்குது. எக்ஸாம் போகையில் எக்ஸாம் டென்ஷனில் படபடப்பு இருக்கும். ஏதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா அந்த டைமில் ஒரு படபடப்பு இருக்கும். நம்ம வேகமாக ஓடுறோம் அப்படின்னா அந்த டைமில் படபடப்பு இருக்கும், மாடிப்படி ஏரியாவில். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்க படபடப்பு. எப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்கும் ஹார்ட் பீட், அப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ இதற்கு நம்ம டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை. எது அப்நார்மலாக இருக்க படபடப்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு டிவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு படபடப்பு வருது, ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு எப்படின்னா ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு மோட்டர் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், கண்டினியூஸாக துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், சில பேருக்கு 1 மணி நேரம், பல மணி நேரம் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இதே துடிப்பு அதிகமாகவே இருந்தது அப்படின்னா அது அப்நார்மல். அப்போ நீங்கள் இமீடியட்டாக எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்டை பார்க்கணும். சில பேருக்கு இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுவும் படபடப்பாக வரும். நார்மல் இதய துடிப்பு நான் சொன்ன மாதிரி 60லேருந்து 100 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இதயம் துடிக்கிறதே தெரியாது. பட் கம்மியாக துடிச்சாலோ இல்லை அதிகமாக துடிச்சாலோ உங்களுக்கு அந்த படபடப்பு தோணும். சில பேருக்கு என்னென்னா அப்பப்போ ஹார்ட் பீட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்பாங்க. ஸோ அப்பப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் பீட் வரும். ஸோ அந்த டைமில் அந்த மிஸ்ஸிங் சென்சேஷன் வரும். ஸோ இதய துடிப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும், இல்லை ஹார்ட் பீட் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், நமக்கே அந்த சிம்டம்ஸ் தெரியும். பட் இப்போ கம்மியாக இருக்க இதய துடிப்பு அப்படின்னா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம ஹார்ட் பீட் நார்மலாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே. அப்நார்மல் ஆச்சுன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்நார்மல்னா கம்மியானாலும் தெரியும், அதிகமானாலும் தெரியும். கம்மியானா கம்மியாக துடிக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் வரும். ஓகே. இன்னொன்று, ஹார்ட் பீட் கம்மியாகையில் ஒரு டயர்ட்னஸ் வரும், நடக்கும் போது ஒரு மூச்சு திணறல் வரும். ரொம்ப இதய துடிப்பு கம்மியாகல, அதாவது 30, 40 அந்த மாதிரி வரும்போது தலை சுத்தல் வரும். சில பேர் மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். அண்ட் டாக்டர், இந்த மாதிரி இப்போ திடீர்னு ரொம்ப அதிகமாக ஒரு பால்பிட்டேஷன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும்போது அது அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடும் இல்லை? சப்போஸ் அந்த மாதிரி நார்மல் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இப்போ ஒரு சில பேருக்கு 5 நிமிஷம் வரைக்கும் படபடப்பு இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே படபடப்பு சரியாயிடும். இன்ஃபேக்ட் அந்த டைமில் ஒரு இசிஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும், எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக படபடப்பு இருந்ததுன்னா இமீடியட்டாக நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோம். அப்போ இசிஜி எடுத்து பார்க்கும்போது அதில் தெரியும் அந்த படபடப்பு எவ்வளோ அதிகமாக ஹார்ட் பீட் இருக்குது, எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ டாக்டர், இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது இதயம் வந்துட்டு ப்ராப்பராக துடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா அதில் அந்த எலக்ட்ரிசிட்டி நான் சொன்னேன்ல கரெக்டாக போச்சுன்னா இதயம் சுருங்கி வரையும் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் வருது. அப்போ அந்த டைமில் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 5-10 நிமிஷம் வேகமாக துடிச்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதுவே பல மணி நேரம் வேகமாக துடிச்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த டைமில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும். அதாவது இதயத்தோட பம்பிங் வந்துட்டு நார்மலாக 55க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு 50க்கு கீழே வந்துடும்.
40, 30 அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ படபடப்பு கம்மி நேரம் இருக்கையில் பிரச்சனை இருக்காது. ரொம்ப நேரம் இருக்குது, இல்லை ரொம்ப நாள் அந்த படபடப்பு வருது, இல்லை அடிக்கடி அந்த படபடப்பு வந்துட்டே இருந்தது அப்படின்னா இதயத்தோட பம்பிங் கம்மியாயிடும். இதயத்தோட பம்பிங் கம்மியாகும்போது அவங்களுக்கு கை கால் வீக்கம் வர ஆரம்பிச்சிரும், வயிறு வீக்கம் வர ஆரம்பிச்சிரும், மூச்சு திணறல் வரும், அவங்களால நார்மலாக வந்து சாப்பிட முடியாது, வயிறு வலிக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேர் தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போது நம்ம அதை இமீடியட்டாக நம்ம வந்து அந்த படபடப்பு எதனால் வந்ததுன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் ரேட் கம்மியாக இருந்தால் என்ன தொந்தரவு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தலை சுத்தல் வரலாம், சில பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அதாவது எப்படின்னா இது வந்துட்டு நிறைய காரணங்களால மயக்கம் போட்டு விடுவாங்க. பட் ஹார்ட்னால தானான்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்? இப்போ சும்மா உட்காந்துருக்கீங்க, திடீர்னு இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அப்போ அது ஹார்ட்னால இருக்கலாம். வேகமாக நடக்கிறீங்க, அந்த டைமில் மயக்கம் போட்டு விடுறீங்க, ஸோ அது ஹார்ட்னால இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இமீடியட்டாக நம்ம வந்துட்டு இசிஜி எடுத்து பார்ப்போம். அப்போ இதய துடிப்பு கம்மியாக இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 30, 40 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹார்ட் பீட் கம்மியாக இருக்கையில் அவங்களுக்கு மெடிசின்ஸ் வச்சு நம்ம அதை க்யூர் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் பேஸ் மேக்கர்னு ஒரு கருவி பொருத்துவோம். பேஸ் மேக்கர்ன்றது ஒரு சின்னதாக ஒரு 3 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு டிவைஸ் தான். ஒரு பேட்டரி இருக்கும், அதில் நம்ம வந்துட்டு ஒரு 2 ஒயர் நம்ம அதில் கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ட்டில் மேல் பகுதியில் ஒரு ஒயரும் கீழே உள்ள பகுதியில் ஒரு ஒயர் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். இது ரெண்டையும் நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுவோம். அது எங்கே பொருத்துவோம்னா இந்த தோள்பட்டை கீழே இங்கே பொருத்திடுவோம். அது ஸ்கின்னுக்கும் ஃபேட்டுக்கும் கீழே நம்ம வச்சு தச்சிருவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி தான். நம்ம இன்னைக்கு பண்ணோம்னா நாளைக்கே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் டாக்டர், இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு வயசானவங்களுக்கும் பண்ணால் அவங்க ஹெல்த்துக்கு யூஸ்வலாக ஹார்ட் பீட் கம்மியாக இருக்கதே வயசானவங்களுக்கு தான். ஓகே. அந்த ஏஜ் ஆகையில் என்ன ஆகும்னா நார்மலாக உள்ள எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பழுதாகி சரியாக துடிக்காமல் போயிடும். ஓகே. பட் சில பேருக்கு என்னென்னா பை பர்த், இப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ எஸ்எல்இன்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கையில் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் அப்படின்றது வரும். அப்போ இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் பிறக்கும் போதே. அப்போ அவங்களுக்கு பிறக்கும் போதே நம்ம வந்து பேஸ் மேக்கர் வைக்கிற மாதிரி வரலாம். ஸோ இது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ரொம்ப காமனாக இருக்கிறது யாருக்குன்னா ஒரு 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான். ஸோ ஏன்னா யூஸ்வலாக அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு வந்து படப்படன்னு வருது, அடிக்கடி படப்படன்னு வருது அப்படிம்பாங்க. ஸோ மேஜராக இந்த ஏஜ் வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா ஹார்ட் ரேட்? அப்படின்னு இல்லை, பட் இன்சிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 60-70 வயசுக்கு மேலே இதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இது ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கிடையாது. அதனால எந்த ஏஜுக்கு வேணாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு நாள் நம்ம வந்துட்டு லோக்கல் அனஸ்தீசியால தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாம். டாக்டர், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மேஜரான ஒரு டவுட், கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை ரெண்டும் ஒன்று தானா? ஹார்ட் அட்டாக் அப்படின்றது மாரடைப்பு. அதாவது இதயத்தில் வந்து 3 ரத்த குழாய் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ரத்த குழாயில் ரத்தம் உறைஞ்சு கம்ப்ளீட்டாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது என்னென்னா இதயம் துடிக்காமல் நின்று போயிடுறது, இதனால ஏற்படுற மரணம், அதுதான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சடன் கார்டியாக் அரெஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்னால வரலாம். இதயத்துக்கு போகிற ரத்த குழாய் அடைஞ்சு போகிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வரதுனால இறந்து போகலாம், அது சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ஹார்ட் அட்டாக் ஒரு காரணமாக இருக்கலாம் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு. அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஃபுட்பாலர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சேனலோபத்தின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த தசையில் பிரச்சனை இருந்தது, நான் கார்டியோமயோபதி இல்லை கார்டியாக் சேனலோபதி. ஸோ இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். டாக்டர், இந்த கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் ஹார்ட் அட்டாக் இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன? ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு எமர்ஜென்சியில் நம்ம வந்து ஒரு இசிஜி எடுப்போம். அதில் ஹார்ட் அட்டாக்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். எக்கோ டெஸ்ட்டில் ஹார்ட்டோட ஸ்கேன் தான். ஸோ ஹார்ட் எப்படி துடிக்குது, பம்பிங் கம்மியாக இருக்கா, நார்மலாக இருக்கா, எந்த இடத்துல வந்து கன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம் எக்கோ ஸ்கேனில். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேல ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்னா இந்த பேசிக் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்கோலாம் பார்த்துட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. கை வழியாவோ இல்லை தொடநரம்பு வழியாவோ பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமேல இப்போ ஹார்ட்டில் எந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த அடைப்பை நம்ம பார்த்ததுக்கப்புறமேல அதில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டென்ட் பொருத்துவோம். ஒரு மெட்டல் வலை தான் இருக்கும் அது. ஸோ அந்த ஸ்டென்ட்டை பொருத்தினோடனே ரத்தம் சீராக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஹார்ட் அட்டாக் உள்ள ட்ரீட்மெண்ட். கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா திடீர்னு துடிப்பு இல்லாமல் விழுந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக நம்ம சிபிஆர் கொடுக்கணும், கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன். இது வந்து எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இமீடியட்டாக ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ரீத்திங் இருக்கான்றதை பார்க்கணும். மூச்சு எடுத்து விடுறாங்களான்னு. நார்மலாக மயக்கம் போட்டு விடுறவங்களுக்கு மூச்சு இருக்கும், பட் இவங்களுக்கு மூச்சு இருக்காது,
தெரிஞ்சதுன்னா நம்ம பல்ஸ் பார்க்கலாம், அந்த கழுத்தில் நம்ம கை வச்சு பார்க்கலாம் துடிக்குதா இல்லையான்றது. ஸோ பல்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும், ப்ரீத்திங் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக நீங்கள் ஆம்புலன்ஸு இன்ஃபார்ம் பண்ணிடணும். பட் அவங்க வரதுக்குள்ளே நீங்கள் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வித்தின் 6 minutes கார்டியாக் அரெஸ்ட் ஆகும்போது மூளைக்கு போகிற பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்போது வித்தின் 6 minutes பிரெயின் டெட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கண்டினியூஸாக நம்ம அந்த மசாஜ் கொடுக்கணும். 30:2ன்னு சொல்லுவோம். ஒரு 30 கம்ப்ரெஷன் கொடுக்குறோம் அப்படின்னா மவுத் டு மவுத் ரெசிஸ்டேஷன் ஒரு 2 breath நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பராக இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டு ரிவைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க பார்க்குறோம் ரோட்டில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, அது கார்டியாக் அரெஸ்டான்றது செக் பண்ணிக்கணும். ப்ரீத்திங் பார்க்குறீங்க, மூச்சு எடுத்து விடுறாங்களான்னு, அடுத்து பல்ஸ் செக் பண்ணுறீங்களா கழுத்து கிட்ட வச்சு. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இமீடியட்டாக சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடணும். சிபிஆருக்குள்ள டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, அது நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அது வந்து மக்கள் ஜென்ரலாக அட்டென்ட் பண்ணணும், எல்லாருமே அதை கற்றுக்கணும். ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில். ஸோ சிபிஆர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல ரிவைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. நம்ம ஒரு டைம் கம்ப்ரெஷன் கொடுக்கையிலையும் பிரெயினுக்கு பிளட் சப்ளை போய்கிட்டே இருக்கும். நம்ம எவ்ரி மினிட் நம்ம டிலே பண்ண அந்த பிரெயின் செல்ஸ் டெட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் 6 minutes கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அண்ட் டாக்டர், இந்த மாதிரி இதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம் ஆகும், அண்ட் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், ப்ராப்பரான ஃபுட்டு, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணோன்னா அவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படபடப்பு வருது, அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறோம். அதோடு சேர்த்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்னென்னா ஒரு ஆக்டிவாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது ரெக்கமெண்டட் எக்ஸசைஸ் எப்படின்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், வாரத்துக்கு 5 நாள் அது எக்ஸசைஸ் பண்ணணும். மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். அதாவது ஜிம்முக்கும் நீங்கள் போகலாம், பட் ½ an hour வரைக்கும் பண்ணுறது பெட்டர். ரொம்ப 2 hours 3 hours ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம். அது கூட சேர்த்து யோகாவும் பண்ண சொல்லுவோம். யோகா அண்டு பிராணாயாமம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இது பண்ணும் போது என்ன ஆகுனா உங்கள் மனசு அமைதியாகும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பல்ஸ் ரேட் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ யோகா பண்ணுறது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதை ரெகுலராக யாராவது பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணலாம். பட் என்னென்னா தேர் இஸ் நோ கேரண்டி. நீங்கள் இப்போ யோகா பண்ணுறதுனால திரும்பி படபடப்பு வராதுன்றதை என்னால் 100% சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இல்லை ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் ட்ரை ஆல் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது யோகா இதெல்லாம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், பட் டைம் எடுக்கும். உங்களுக்கு அந்த படபடப்பு திரும்பி வராமல் இருக்கலாம். பட் என்னென்னா இதுக்கு நீங்கள் ஒரு 2-3 years வந்துட்டு ப்ராப்பராக அந்த யோகா பிராணாயாமம் எல்லாமே பண்ணணும். அவ்வளோ நாள் உங்களால் எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து இட்ஸ் ஒர்த் ட்ரையிங். அப்படி இல்லைன்னா நம்ம இமீடியட்டாக இந்த இபி ஸ்டடி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பெரியவங்க அண்ட் ஒரு அடல்ட் ஏஜ் வரவங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் அதே சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பால்பிட்டேஷன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும்? ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் நம்ம தவிர்க்க தான் பார்ப்போம். ஓகே. ஸோ மெடிசன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். படபடப்பு வரவே இல்லைன்னா அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். ஒரு 12 வயசு வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். 12 வயசு தாண்டினதுக்கு அப்புறமேல தொந்தரவே இல்லைன்னா விட்டுறலாம். திரும்பி படபடப்பு வந்தது அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒருவேளை 4 வயசு தான் ஆகுது, கண்டினியூஸாக படபடப்பு வந்துட்டே இருக்குது, இல்லை ஹார்ட்டில் ஹோல்டு இருக்குது, அதனால் அடிக்கடி படபடப்பு வருது அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா மெடிசன்ஸ் ஒர்க் ஆகாதப்போ நம்ம இந்த அப்லேஷன்ற ப்ரொசீஜர் பண்ணணும். பட் அவங்களுக்கும் பண்ணுற மாதிரி சின்ன கெத்திட்டர்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு கொடுக்கும் போது என்னன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுவோம். அண்ட் டாக்டர், எல்லா ஃபீல்டுலையுமே வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற சம்மந்தப்பட்டு இப்போ புதுசான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் என்ன இருக்குது? நிறையவே இருக்குது. அதாவது கார்டியாலஜியில் நிறைய துறைகள் இருக்குது. இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி இருக்குது, கார்டியாக் எலக்ட்ரோஃபிசியாலஜி, பீடியாட்ரிக் கார்டியாலஜி, ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரோஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்ஸ்மெண்ட்னா, இப்போ படபடப்பு வரவங்களுக்கு, இதே துடிப்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொன்னேன். ஸோ அது மாதிரி பல்ஸ் ஃபீல்ட் அப்லேஷன் சொல்லிட்டு ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன்ற ஒரு ப்ராப்ளம்க்கு புதுசாக வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு இனிமேல் தான் வரப்போகுது, யூஎஸ்லலாம் இப்போ இருக்குது. இன்னொன்று 3D அப்லேஷன்ஸ்ன்றது இருக்குது. நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்ரே மூலமாக தான் நம்ம ஹார்ட்டை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ரே மூலமாக பார்ப்போம், இபி சிஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இதே துடிப்பு எங்கேருந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். 3D அப்லேஷன்றது என்னென்னா நம்ம ஹார்ட்டை வந்து ஒரு 3 dimensional எப்படி 3D உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டை வந்து நம்ம 3 டைமென்ஷனல் ஷேப்பில் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அந்த அனாட்டமி நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ தட் எக்ஸ்ரேயே இல்லாமல் அவங்களுக்கு குணப்படுத்த முடியும். ஏன்னா எக்ஸ்ரே நம்ம அதிகமாக அந்த ரேடியேஷன் ரிஸ்க் இருக்கும். கேன்சர் அந்த மாதிரி லாங் டேர்மில் வரலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு 3D அப்ளேஷன்றது பண்ணலாம். ஸோ டாக்டர், ஆஞ்சியோகிராமுக்கும் இந்த எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆஞ்சியோகிராம் நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டில் போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருக்கவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்குறோம். அடைப்பு இருந்ததுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு அதில் ஸ்டென்ட் வைப்போம். அதில் நிறைய அடைப்பு இருக்கவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ இது ஹார்ட் அட்டாக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் ஆஞ்சியோகிராம். இப்போது எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ஸ்டடி யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு படபடப்பு வருது, நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்க, திடீர்னு ஒரு படபடப்பு வருது, இசிஜியில் நம்ம பார்க்குறோம். அதில் ஹார்ட்டில் உள்ள எந்த அறையிலிருந்து வேணாலும் அந்த படபடப்பு வரலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா இல்லை வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா, இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இபி ஸ்டடின்றது நம்ம பண்ணணும். சில பேருக்கு திடீர்னு மயக்கம் வந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு என்ன காரணம்னு தெரியாது. நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம், காரணம் என்னென்னு தெரியாது. சில பேருக்கு ஃபிட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு இபி ஸ்டடின்றது நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா நார்மலாக இசிஜி எடுக்கையில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இபி ஸ்டடின்றது நம்ம பண்ணும்போது அப்பப்போ அந்த இதய துடிப்பு கம்மியாகிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பேஸ்மேக்கர் பொருத்தும் போது அதை குணப்படுத்த முடியும். ஸோ பேசிக்காக இந்த படபடப்பை பற்றி நம்ம பேசுறதுனால, இந்த படபடப்பு வந்தாலே அது ரொம்ப ஹை ரிஸ்கா? லைக் will it lead to death immediately or அது எப்படி டாக்டர்? அது அப்படி கிடையாது. அதாவது நான் சொன்ன மாதிரி சூப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா அப்படின்றது பினைன். பினைன் அப்படின்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியான்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுலேயும் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு படபடப்பு வந்ததுன்னா அது லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்கலாம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக எடுக்கணும். ஸோ இதில் 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இதய துடிப்பு இருக்கவங்களுக்கு எக்கோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸ்ட்ரக்சரலி நார்மல் ஹார்ட், அதாவது ஹார்ட்டில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, உள்ள அமைப்பு நார்மலாக இருக்குது, வால்வ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றவங்களுக்கு பெருசாக ரிஸ்க் கிடையாது. அதாவது படபடப்பே இருந்தாலுமே உயிருக்கு ஆபத்து கிடையாது. பட் அவங்களுக்கு எதுக்காக இந்த இபி ஸ்டடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போ ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆஞ்சியோபிளாஸ்டின்றது பண்ணணும், இல்லைனா உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சூப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ சூப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியாக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட். வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா அப்படின்னு வரவங்களுக்கு நம்ம இமீடியட்டாக அந்த இபி ஸ்டடி பண்ணணும். எந்த இடத்துல இருந்து அந்த படபடப்பு வருதுன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்றது பண்ணணும். ஸோ சூப்ராவென்ட்ரிகுலர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், மெடிசின்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். வென்ட்ரிகுலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னொன்று, ஸ்ட்ரக்சரலி நார்மல் ஹார்ட் இருக்கவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரக்சரலி அப்நார்மல் ஹார்ட், அதாவது வால்வில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இல்லை இதயத்தோட சைஸ் அதிகமாக இருக்குது, இல்லை இந்த படபடப்புனால இதயத்தோட பம்பிங் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு உடனே நம்ம வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் டாக்டர், இந்த மாதிரி படபடப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வராங்கல்ல, நீங்கள் கூட சொன்னீங்கல்ல ஜஸ்ட் 1 டேல அது வந்துட்டு சரியாக போயிடும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ரீக்வன்சி வச்சா, அதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் டாக்டர்? இது வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ கவரேஜ்லாம் இருக்குது. அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ரொசீஜர் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதை விட ஒரு 3/4 தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வரும். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இன்ஃபேக்ட் ரூரல் பீப்புளுமே எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் தமிழ்நாடு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கூட இது இருக்குது. 2D அப்ளேஷனாக இருக்கட்டும், 3D அப்ளேஷன், ஸோ எல்லாருமே இந்த ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த மாடி படிக்கட்டு ஏறினா வந்து டக்குன்னு படபடப்புன்னு வரும், இல்லை ஒபீஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே உங்களுக்கு அந்த படபடப்பு வந்துடும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இமீடியட்டாக இந்த மாதிரி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணுமா, இல்லை அது நார்மல் தானா? இல்லை, நடக்கும்போது நம்மளுக்கு படபடப்பு நார்மலாக வரது தான். நீங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் கண்டினியூஸாக படபடப்பு இருந்ததுனா தான் பார்க்கணும். நார்மலாக நம்மளே வேகமாக நடக்கும்போது ஒரு 2 to 3 minutes படபடப்பு இருக்கும், அப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆனோன்னு சரியாயிடும். அப்நார்மல் படபடப்பு எப்படின்னா, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, டக்குன்னு வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், அது உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் என்னதான் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் குறையவே குறையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒரு 1 hour கழிச்சு நார்மல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் பார்க்கணும். டாக்டர், இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் அவங்களுக்கு இது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது டிபெண்ட்ஸ், எந்த மாதிரியான படபடப்புக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு சூப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியா, AVNRT, AVRT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்ளேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி வரதுக்கான சான்சஸ் 1% தான். 99% அவங்க கம்ப்ளீட்லி க்யூர்ட். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் கூட தேவைப்படாது. இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுக்கப்புறமேல ஸ்டென்ட் வச்சதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுப்பாங்க. பட் இதை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் மெடிசின்ஸே எடுக்க வேண்டாம் லைஃப் லாங். ஸோ மோஸ்ட்லி திரும்பி வராது. பட் அந்த 1% ஆஃப் த பீப்புள் ரேராக திரும்பி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் எப்படின்னா, ஸ்ட்ரக்சரலி நார்மல் ஹார்ட்டாக இருக்கவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸ்ட்ரக்சரலி அப்நார்மல் ஹார்ட், இந்த வால்வ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்குலாம் திரும்பி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் வந்தாலுமே அவங்களுக்கு திரும்பி நம்ம ப்ரொசீஜர் பண்ண முடியும்.
ஓகே. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பேசின எல்லா பிரச்சனையுமே இந்த ஒபீஸான பீப்புளுக்கு வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒபீஸான பீப்புளுக்கு ஜென்ரலாகவே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரித்மியா வரும். ஓகே. அதாவது என்னென்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். இப்போ இந்த சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாலாம் யூஸ்வலாக நார்மலாக ஹார்ட்ஸ் இருக்கவங்களுக்கு வரலாம், அப்நார்மல் ஹார்ட்லேயும் வரலாம். பட் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு பர்டிகுலராக வர டாக்கிகார்டியா வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்றது என்னென்னா இதயத்தோட மேல் பகுதியில் உள்ளார வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அதாவது 400லேருந்து 600 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கும். அதாவது நார்மல் இதய துடிப்பு எவ்வளோ சொன்னேன், 60லேருந்து 100. பட் இதயத்தோட மேல் பகுதியில் அந்த லெஃப்ட் ஏட்ரியம்ன்றது 400லேருந்து 600 தடவை துடிக்கும். ஸோ இப்படி துடிக்கும் போது என்ன ஆகும்னா இதயத்தோட பம்பிங் கம்மியாயிடும், அவங்களுக்கு படபடப்பு இருக்கும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒபிசிட்டி இருக்கிறதுனால அவங்களால எக்ஸசைஸும் பண்ண முடியாது. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அப்பப்போ அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரும், அப்புறம் நார்மல் ஆகிடும், அப்புறம் திரும்பி வரும். சில பேருக்கு கண்டினியூஸாக அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுக்கு ஒரு 3D அப்ளேஷன்றது நம்ம பண்ணலாம். அண்ட் டாக்டர், பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயங்கள் இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ஹார்ட் வந்து இட்ஸ் லைக் அன்கன்ட்ரோலபிள், வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கணும். டெய்லி ஒரு யோகா ஒரு 1/2 hour பண்ணலாம். யோகா அண்ட் பிராணாயாமம் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம், வாரத்தில் 5 நாளாவது நடக்கணும். நடக்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம், இல்லை ஜாகிங் போகலாம், நீங்கள் ஜிம் போகலாம். எல்லாமே 1/2 hour ஒரு லிமிட்டடாக நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. டயட் அதே மாதிரி ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதை கண்ட்ரோல் வச்சுருக்கணும். மெயினாக தைராய்டு ப்ராப்ளம்ஸ், லேடிஸுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சுகர் இருந்தால் சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதாவது அபவ் 30 years இருக்கவங்க எல்லாருமே ஆனுவல் ஹெல்த் செக்அப் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஸோ அதில் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது ஒரு இசிஜி, ஒரு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம், கிட்னியோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம், கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, சுகரு, ப்ரெஷர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கான்றது தெரிஞ்சிடும். டாக்டர், ஹார்ட் ஃபெயிலியரோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? ஹார்ட் ஃபெயிலியருக்கு ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன்ஸ் தான் கொடுப்போம். இப்போ அதுக்கு நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பம்பிங் கம்மியாக இருக்கவங்கள நார்மலாக கொண்டு வந்துடலாம். ஸோ இது நம்ம வந்துட்டு ஒரு 3 months 4 months அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அப்படி கொடுத்துமே நம்ம வந்து ஹார்ட் ஃபெயிலியரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த இசிஜிலாம் எடுத்து பார்ப்போம். சில பேருக்கு என்னென்னா கார்டியாக் ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பின்றது பண்ணலாம், சிஆர்டின்னு சொல்லுவோம். அவங்க இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு நம்ம லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பேசிங் அப்படின்னு பண்ணுவோம். இந்த 2 மொடாலிட்டி வந்து நியூர் அட்வான்சஸ், சிஆர்டி இன்னொன்று லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பேசிங். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேஸ் மேக்கர்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி உங்களுக்கு பேஸ் மேக்கர் சொல்லியிருந்தோம், அது இதே துடிப்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கும் இந்த பேஸ் மேக்கர் வைக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ் மேக்கர். இந்த பேஸ் மேக்கர் இதே துடிப்புக்காக இல்லை, அவங்களோட பம்பிங் அதிகப்படுத்துறதுக்காக வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி கார்டியாக் அரெஸ்ட் வந்த பேஷண்ட்ஸ்க்கு திருப்பி கார்டியாக் அரெஸ்ட் வந்து ரீஅக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட் நம்ம கார்டியாக் அரெஸ்ட் வரவங்களுக்கு சிபிஆர்லாம் கொடுக்குறோம், சரியாயிடுது. அவங்களுக்கு சில சமயம் என்னென்னா அந்த படபடப்பு வந்ததுனால கூட கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கலாம். வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், இதயத்தோட கீழ்ப்பகுதியில் உள்ளார 300-400 தடவை துடிக்கையில் சடனாக வந்து இதயத்தோட துடிப்பு நின்று போயிடும். ஸோ இது நம்ம திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசிடின்னு ஒரு கருவி நம்ம பொருத்தலாம், இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்டல் டீஃபிப்ரிலேட்டர். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸ்மேக்கர் போல தான் ப்ரொசீஜர். தோள்பட்டை கீழே நம்ம வந்து பேட்டரி வச்சிடுறோம், ஒயர் வந்து இதயத்துக்குள்ளே இருக்குது. பட் இதோட வேலை என்ன அப்படின்னா திரும்பி இந்த மாதிரி ஒரு படபடப்பு வருது, இப்போ அதே பிளேயர் ஃபுட்பால் திரும்பி விளையாடுறாரு அப்படின்னா இப்போ அந்த படபடப்பு வரும்போது அந்த டீஃபிப்ரிலேட்டர் ஒரு ஷாக் கொடுக்கும். நம்ம இப்போ ஆக்சுவலாக இது ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா சிபிஆர்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம ஷாக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஷாக் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங் டிவைஸாக இருக்கும். ஸோ ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்த பேஷண்ட்டுக்கு வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐசிடின்ற ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஐசிடி நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா திரும்பி அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்லேயே அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுத்துரும். ஓகே. ஸோ அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்காது, ஒரு லைட்டாக ஒரு வலி மட்டும்தான் இருக்கும். கரண்ட் ஷாக் அடித்தா எப்படி இருக்கும் அதை விட கம்மியாக தான் அவங்களுக்கு அந்த வலி தெரியும். 30-40 ஜூல்ஸில் அந்த ஷாக் இருக்கும். அவங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம், எதனால படபடப்பு வந்துச்சு, எதனால ஷாக் டெலிவரி ஆச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும் டாக்டர்? பேஸ்மேக்கராக இருக்கட்டும், ஐசிடி, இது எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்பேன் இருக்குது. எந்த ஒரு பேட்டரியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும், ஒரு 10 to 12 years இருக்கும் யூஸ்வலாக. அதில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி வச்சு நமக்கு மாறும். இப்போ ஐசிடிலாம் சிலது 17 வருஷம் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது நம்ம இயர்லி செக்அப் பண்ணிக்கணும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டிவைஸு ஸ்கின்னு கீழே இருக்கும். நம்ம வெளியில் ப்ளூடூத்தில் நம்ம மிஷினில் கனெக்ட் பண்ணி அதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குது, அது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக வேலை செய்யுது, வருஷம் வருஷம் நம்ம பார்க்குறோம், பேட்டரியோட லைஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது, இன்னொரு 3 மாதம் தான் பேட்டரி ஓடும் அப்படின்னா பேட்டரி நம்ம கழட்டிட்டு இன்னொரு பேட்டரி மாற்றிடலாம். எப்படி டார்ச் லைட்டில் மாற்றுறீங்களோ அந்த மாதிரி பேட்டரி இதை கழட்டிட்டு மாட்டிட்டோம்னா, ஸோ ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அவங்களுக்கும் அதே பேட்டரி லைஃப் தான், 12 வருஷம் தான் வரும். 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, திரும்பி பேட்டரி எடுத்துகிட்டு மாற்றணும். 5 தடவை பேட்டரி மாற்றினவங்களாம் இருக்காங்க 60 வயசுல. ஓகே. ஆனா சடனா வந்துட்டு இந்த ஹார்ட்குள்ள ப்ளூடூத் கனெக்ட் பண்றோம், எனக்கு என்ன எங்கேயோ போகுது அப்படின்னு ஆயிடுச்சு. நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ இன்ஃபேக்ட் ஹோம் மானிட்டரிங் கூட இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பேஸ் மேக்கர் உள்ளே இருக்கு அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் தான் டாக்டரை பார்த்து கண்டுபிடிக்கணுன்றது இல்லை, வீட்டில இருந்தே கூட ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டாக்டருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிடும், அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணுன்றது கூட கிடையாது, அதுக்கு முன்னாடியே டாக்டருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த பேஸ் மேக்கருக்கும் ஐசிடிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லைக் யாருக்கு பேஸ் மேக்கர் தேவைப்படும், யாருக்கு ஐசிடி தேவைப்படும்? இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு பேஸ் மேக்கர் வேணும். பேஸ் மேக்கர் என்ன பண்ணுன்னா இதய துடிப்பை அதிகப்படுத்துது, அவ்வளோதான். ஐசிடின்றது என்னன்னா டீஃபிப்ரிலேட்டர். இப்போ ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கும் கார்டியாக் அரெஸ்ட் வரலான்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு மாத்திரை மருந்து நம்ம கொடுத்துருப்போம், பட் மறுபடியும் அந்த படபடப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா 200க்கு மேலே போகையில் அவங்களால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரீச் ஆக முடியாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இமீடியட்டாக வித்தின் 2 to 3 minutes நம்ம அது ஷாக் கொடுக்கல அப்படின்னா we will lose the patient. ஸோ அது இமீடியட்டாக கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த டீஃபிப்ரிலேட்டர் பொறுத்துரும். ஸோ அந்த மிஷினில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும், அது ஏஐ அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ அதுவே கண்டுபிடிச்சிரும் படபடப்பு இருக்குது, நம்ம இமீடியட்டாக ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷாக் கொடுத்துரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. பார்க்குறவங்களுக்குமே இது நிச்சயமான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ டாக்டர்.